செய்யணுமா இல்லையானா செய்யத்தான் வேணும். பக்கத்துல ஒருத்தர் மஞ்ச காமால நோயில படுத்து கிடக்கிறாரு, கடுமையா கண்ணெல்லாம் உடம்பெல்லாம் மஞ்ச பூத்து போய் இருக்குது. அந்த ஊர்ல இவருக்கு என்ன மருத்துவம் பார்க்கணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சவரு. இதுக்கு முன்னாடி பல பேருக்கு இந்த மஞ்ச காமாலைக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு போன ஆட்கள் எல்லாம் 10 நாள்ல ரிலீஃப் ஆகி வெளியில வந்திருக்கிறாங்க. நல்லா தெரியுது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வேலை என்ன. எல்லாரும் தெரியாம தத்தளிக்கும் போது நீங்க சொல்லணுமா இல்லையா? ஏன் அந்த வைத்தியத்தை போ, அழகா மருந்து கொடுப்பாரு, 10 நாள்ல கியூர் ஆயிரும். எத்தனை பேர் கியூர் பண்ணி நான் பார்த்திருக்கிறேன், சொல்லணுமா இல்லையா? அந்த வேலை தான் இந்த இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் அதற்கு நிகரானது. இதை செய்கிற நாம் அதை செய்யவில்லை. பக்கத்தில் உட்கார்ந்து இது மாதிரி மருத்துவத்துக்கு உதவி கேட்டால் உதவி செய்கிற நாம், படிப்பிற்கு உதவி கேட்டால் உதவி செய்கிற நாம், வேறு ஏதேனும் உலகில் ரீதியான உதவிகளை கேட்டால் உதவிகளை செய்கிற நாம், அவர்களை இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை கையில் வைத்திருக்கிற இஸ்லாம் என்பதை எடுத்து சொல்லி இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இருக்கிறோமா? சொன்னவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க நெஞ்சில கை வச்சு கேளுங்க. நமக்கு இடையில இஸ்லாத்தை கடைபிடிக்காததால் என்னென்ன தீமைகள்லாம் இருக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண கல்லுக்கு முன்னாடி கொண்டு போய் நெத்தியை கொண்டு வைக்கிறாங்கல்ல, அவர்களே செதுக்கிய கல்லு தான் அது. ஆனா கல்லுக்கு பல வியாக்கியானங்கள் கொடுத்துக்குவாங்க. மனுஷனுடைய பகுத்தறி, மனுஷன் என்பது உலகத்திலே பெரிய ஜீனியஸ், பெரிய அற்புதமான ஒரு படைப்பு மனுஷன் தான். மனுஷனுக்கு நிகரா ஒண்ணும் கிடையாது. எவ்வளவுதான் வேற எந்த படைப்பை பார்த்து பிரமிச்சாலும் மனிதன் என்ற படைப்பை போல பிரமிக்க தகுந்த படைப்பு உலகத்துல ஒண்ணும் கிடையாது. யானை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, ஆனா மனுஷனோட கம்பேர் பண்ணுனா ஒரு கைத்தடியில யானை இழுத்துட்டு வந்துடுறானே, ஒரு சத்தத்துல யானையை உட்கார வச்சிடறானே, யானை கூட்டத்தை வழி நடத்துறானே, அந்த யானையால் மனுஷன் வழிநடத்த முடியுமா? பலம் நிறைந்தது யானை, ஆனால் யானையை வழிநடத்துகிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது. மனிதனை வழிநடத்துகிற அறிவு யானைக்கு இல்லை. இப்படி எதை வேணாலும் எடுத்துங்க, எல்லாத்தையும் விட மனிதன் தான் ஜீனியஸ், மனிதன் பெரிய அறிவாளி, மனிதன் தான் அற்புதம், மனிதனுக்காகத்தான் எல்லாம். எல்லாம் அப்படித்தான் சொல்றான். உலகதி கலக்கலக்கும் பூமியில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காகவே அவன் படைத்திருக்கான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலான அற்புதமானவன் மனிதன். மனிதனுக்கு கீழே தான் அனைத்தும், உலகத்திலே இருக்கிற அனைத்தும் என்கிற பொழுது இந்த மனிதன் அவனால் படைக்கப்பட்டது. அவனை விட மட்டமான ஒன்றை அவனே செதுக்கி வைத்துக் கொண்டு அதனுடைய கால்களில் போய் விழுந்து தலையை கொண்டு போய் நெற்றியை கொண்டு போய் வைத்து, கடவுளே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கல்லை நோக்கி கையேந்தி அழுது பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் பாடம் நடத்தினோமா? இது கல் என்பதை சொல்லிக் கொடுத்தோமா? சொல்லிக் கொடுக்கிற கடமை எனக்கு இருக்கா இல்லையா? மஞ்ச காமாலையில் விழுந்து கிடக்கிறவனுக்கு மஞ்ச காமாலைக்கு மருந்து சொல்ற கடமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு மனுஷன் இருக்கிற விலை மதிக்க முடியாதது அறிவு தானே. மானமும் மரியாதை இந்த அறிவுக்கு நிகரா ஒண்ணு இருக்குதா? இன்னும் சிந்திச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட மனுஷன் பெருசு, மனுஷன் பெருசுங்கிறமே ஏன்? மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சிந்திக்கிற அறிவு இருக்கு, அதனால தானே பெருசு. வேற என்ன காரணம்? மனுஷன் அப்பா கரலக்கட்டையை தூக்குறாமனா அப்படியா மனுஷன் பெருசு? அப்படி பார்த்தா பல பேருக்கு கரலக்கட்டையை தூக்க முடியாத, அவர் தம்பல்ஸை தூக்கி அடிச்சு அப்படி சொல்ற ஏத்தி வச்சிருப்பாரு. அதனாலயா அவர் படுத்துக்கிட்டு தூக்கினாருன்னு வச்சு அப்படி செஸ்ட தூக்கி நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அதுக்கா? எதுக்கு? அவர் மூக்க பாரியா இவ்வளவு நீளமா இருக்கு, கத்தி மூக்கு. அதுக்கா? கால அழகுக்கா, கை அழகுக்கா, உடல் திறனுக்கா, ஹேர் ஸ்டைலுக்கா, பேச்சுடைய திறமைக்கா? எதனால் மனிதன் சிறந்தவன்? மனிதனுடைய குரலாலா? இதை விட அழகான குரல் எத்தனையோ உயிரினங்களுக்கு இருக்கிறது. மனிதனுடைய பலத்தாலா? இதை விட சிறந்த பலமுடைய படைப்புகள் 1000 இருக்கிறது. மனிதனுடைய உழைக்கும் திறனாலா? அப்படி பார்த்தா மிஷின் எல்லாம் மனுஷனோட சூப்பரா வேலை செய்யுது. 24 ஹவர்ஸ் ரெஸ்டே விடாம வேலை செய்யுது. இவன் 2 ஹவர்ஸ்க்கு மேல ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. குடுக்கலாட்டி டிமிக்கி கொடுத்துறான். பள்ளிக்கூடத்தில் உட்காரவே வச்சிருந்தா கூட வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பா, நீ நடத்திக்கிட்டே நான் தூங்கிக்கிட்டே இருக்கு. தூங்குறமா இல்லையா? ஏன் ரெஸ்ட் எடுக்காம ரெஸ்டே கொடுக்காம பாடம் நடத்தினா நடத்திட்டு போ, சும்மா உட்கார்ந்துருக்க வேலை. இன்னும் சொல்ல போனா வேலை என்ன சொல்ல முடியும்? உட்கார்ந்து கேட்கறது வேலை இல்லை தானே. சும்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியாவது இருக்காங்க தானே, கேட்க கூட மாட்டோம், உட்கார்ந்துருப்பாங்க. பிசிக்கலா பாடி எங்க இருக்கும், மென்டலா எங்கேயோ எடுத்து வச்சுட்டு நீ பேசிட்டு போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் முக்கியமான ஒரு மேட்டரை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூட நம்மிடத்துல தகுதி இல்லை, திறமை இல்லை. இதை விட அற்புதமா கேமரா அந்த வேலையை செய்யும். பேசணும்ல, பேசுறது பூரா சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்க, இது சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேட்டா பாய் ஒரு நிறைய வசனங்கள்லாம் சொன்னாரு. என்ன வசனப்பா சொன்னார்? பாய் நிறைய சொன்னாரு பாய், நிறைய குரான்ல 4 பாயிண்ட் சொல்லுவோம், ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவோம், ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவோம், அவ்வளவுதானே. அதை தாண்டி சொன்னா
அவரே திரும்ப சொன்னா கூட சொல்லுவாரா? அவரே 1 மணி நேரம் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, சொல்ல முடியாது. என்னையும் நான் பேசுறது திரும்ப என்ன சொல்ல சொல்லுங்க, இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் தானே பேசியிருப்பார், 10 நிமிஷம் தான் ஆயிருக்குது, திரும்ப சொல்ல சொன்னா முடிய மாட்டேங்குது. ஆனா முன்னாடி இருந்த கேமரா 1 இன்ச்சு விடல. நான் கையை எப்படி ஆட்டுனா அதே மாதிரி ஆட்டு, நான் கண்ணை எப்படி தூக்கணும் அதே மாதிரி தூக்குது, நான் பேசும்போது எப்படி முறைச்சு அதே மாதிரி முறைக்குது, நான் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறேன் அதே பயன்படுத்துது. ஒண்ணு விடலையே, என் கையை விடல, காலை விடல, கண்ணை விடல, மூக்க விடல, சொல்ல விடல, நான் மூச்சை இழுத்து விட்டேன் அதை கூட அது விடல, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. அந்த வகையில் ஒப்பிட்டால் மனிதன் சிறிது, கேமரா பெரிது. பார்வையால் நம்மை விட சிறந்த பார்வை படைத்த விலங்குகள் இருக்கிறது, பல கிலோமீட்டர்களுக்கு பார்க்கிற ஆற்றல் படைத்த விலங்குகள் இருக்கிறது. மனுஷனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியல. அப்ப எதனால் பெரிது மனிதன்? அறிவால் பெரிது, பகுத்து உணர்கிற சிந்தனையால் பெரிது. அதற்கு நிகரான ஆற்றலோ அறிவு உலகத்தில் வேறு எதற்கும் வழங்கப்படவில்லை, அதனால் தானே பெரிது. அப்படிப்பட்ட பகுத்தறிவை இங்கே இழக்கிறானா இல்லையா? எதை எடுத்தாலும் அறிவை கொண்டு சிந்திக்கணும், அறிவா செயல்படணும், அப்பதான் மனுஷன், அப்பதான் மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை. அறிவு வெட்டத்தனமா செயல்பட்டா அவன் மனித தன்மை இழக்கிறான். அதனால தானே அறிவு இருக்கான்னு கேட்டவனுக்கு கோவம் வருது. அதே போய் ஹோட்டல்ல போய் மூளை இருக்கான்னு கேட்டா இருக்குது, எத்தனை வேணும்னு கேட்டுறாரு, அவரு கொண்டு வந்து வச்சிடறாரு, பரிமாறுறாரு, நம்ம மிளகு போட்டு நல்ல காரமா இருக்கு, சூப்பரா சமைச்சிருக்கிறாரு அப்படின்னு திருட்டு வந்துடுறோம். சாதாரண பேசி உனக்கு மூளை இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, ஏன் கோவம் வருது? இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இருந்தா என்ன இல்லாட்டி உனக்கு போலான்னு போக வேண்டியதானே, ஏன் கோவம் வருது? அதுதான் நான், என் அறிவு தான் நான். அறிவு இருக்கா நீ மனுஷனான்னு கேட்கிற கேள்விக்கு சமானம் அது. அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை ஒரு கல்லை படைத்து வைத்து உருவாக்கி வைத்து கல்லுக்கு முன்னால் கொண்டு தலையை வைக்கிறான் என்றால் அவன் தலையை வைக்கவில்லை, அறிவை இழக்கிறான், சிந்திக்க மறக்கிறான், பகுத்தறிவை தொலைக்கிறான். என்னடா மனுஷன் அறிவை இழந்துட்டியடா, கல்லுக்கு முன்னாடி கொண்டு போய் உன் நெத்தியை வைக்கிறிய, பானை நடத்தணுமா இல்லையா? நடத்தணுமா?